உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடரில் நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்களை ஒன்றாக பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு ஒரு கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன கேள்வின்னு சொல்லி நம்ம சேர்ந்து பார்க்கலாம். இந்த கேள்வி சிஎஸ்சிஆர் 2012ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி இந்த அல்கைன் இந்த கேட்டிகால் போரேன் கூட முதல் படியில் வினைபுரியுது. அப்படி வினைபுரியும் போது நமக்கு ஏங்கிற ஒரு ப்ராடக்ட் கொடுக்குது. இந்த ஏங்கிற ப்ராடக்ட் அதற்கு அடுத்த படியில் இங்கே இருக்கக்கூடிய ஆர்கனோ ஹாலைடு கூட பெல்லாடியம் டெட்ராகிஸ் மற்றும் பொட்டாசியம் பாஸ்பேட் கூட வினைபுரியும் பொழுது நமக்கு பிங்கிற ஒரு ப்ராடக்டை கொடுக்குது. கீழே 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ முதல்ல கேள்வி எழுதிக்கலாம். ஸோ முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அல்கைன் இங்கே இருக்கக்கூடிய கேட்டிகால் போரேன் கூட வினைபுரிகிறது. ஸோ இந்த வினை ஹைட்ரோபோரேசன் ரியாக்ஷன். சரிங்களா? முதல்ல அல்கைன் எழுதிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய கேட்டிகால் போரேனையும் எழுதிக்கலாம். ஸோ இந்த வினை எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஜியோ செலக்டிவாக நமக்கு நடக்கும். ஸோ இந்த போரான் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட்டிகால் அட்டாச் ஆயிருக்கு. இந்த கேட்டிகால் ஸ்டெரிக்கலி க்ரௌடட்னால ஸோ இந்த பக்கம் போரேன் ஆடாக முடியாது. ஏன்னா இங்கே ஏற்கனவே சைக்ளோஹெக்சேன் ரிங் இருக்குது. அப்படிங்கிறப்ப ஹைட்ரஜன் இந்த கார்பன்லேயும் இங்கே இருக்கக்கூடிய போரான் இந்த கார்பன்லேயும் சேரும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த வினை எதை பின்பற்றும் அப்படின்னா ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூலை பின்பற்றும். ஸோ ஆன்டி மார்கோனிக் ஆஃப் விதிப்படி ஹைட்ரஜன் எந்த கார்பனில் குறைவாக இருக்கோ அந்த கார்பனில் போய் சேரும். அதே வேளை இங்கே இருக்கக்கூடிய போரான் ஸ்பீசிஸ் பார்த்தீங்கன்னா எந்த கார்பனில் ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கோ அந்த கார்பனில் போய் சேரும். அப்படி சேர்ந்துச்சுன்னா அது ஆன்டி மார்கோனிக் ஆஃப் விதி. சரி பார்ப்போம். ஸோ ஹைட்ரஜன் இந்த கார்பனில் சேருது. அதே வேளை இங்கே இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான் இங்கே இருக்கக்கூடிய போரான் ஆட்டத்தை தாக்குது. ஸோ இதனோட அடிப்படையில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைனைல் போரேன் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கேட்டிகால் போரேனேட் ஸ்பீசிஸும் இந்த ஹைட்ரஜனும் உங்களுக்கு சிஸ் டு ஈச் அதராக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த வினை சின்ஃபேசனில் நடந்திருக்கு. சரி வாங்க அடுத்த படிக்கு போகலாம். ஸோ அடுத்த படிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஏற்கனவே சுசுகி கிராஸ் கப்ளிங் வினையை பற்றி நம்ம ஏற்கனவே விரிவாக பார்த்துருக்கோம். அதோட மெக்கானிசம், கேட்டலிட்டிக் சைக்கிள் மற்றும் நிறைய சால்வ்டு ப்ராப்ளத்தை ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். சரி இங்கே என்ன நடக்கும் முதல் படியில் அப்படின்னா பெல்லாடியம் டெட்ராக்கிஸ் முதல்ல ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் ஜெனரேஷன் நடக்கும். ஸோ பெல்லாடியம் டெட்ராக்கிஸ் ஸோ நம்மளோட வசதிக்காக இங்கே எல்னு கொடுத்துருக்கோம். எல்லுங்கிறது ட்ரைஃபனைல் பாஸ்பைன். ஸோ முதல் படியில் என்ன நடக்கும் அப்படின்னா 2 லிகாண்ட் டிசோசியேட் ஆகி வெளியே போய் நமக்கு ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் ஜெனரேட் ஆகும். இந்த ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் அதற்கு அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய வைனைல் அயோடைடு கூட ஆக்சிடேட்டிவ் அடிஷனில் ஈடுபடும். ஆக்சிடேட்டிவ் அடிஷன் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த இன்டர்மீடியேட் கிடைக்கும். அதே வேளையில் ஸோ நம்மளோட ப்ராடக்ட் ஏ இருக்குல்ல, இந்த ப்ராடக்ட் ஏ பொட்டாசியம் பாஸ்பேட் கூட வினைபுரியும் பொழுது நமக்கு ஆக்டிவ் ஸ்பீசிஸ் ஜெனரேட் ஆகும். ஸோ இங்கே பேஸ் நெசசரி சுசுகி ரியாக்ஷனுக்கு. இல்லாட்டினா டிரான்ஸ்மெட்டலேஷன் நடக்கிறது கடினமாக இருக்கும். ஸோ அதாவது இந்த பேஸ் டிரான்ஸ்மெட்டலேஷன் நடப்பதற்கு ஏதுவான ஒரு மெட்டீரியலாக மாற்றுற வேலையை இந்த பேஸ் பண்ணும். இதற்காக நம்ம வெவ்வேறு வகையான பேஸ்களை பயன்படுத்தலாம். ஸோ இந்த வினையில் பொட்டாசியம் பாஸ்பேட் ட்ரை பேசிக்கை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இங்கே ஓ நெகட்டிவ் மற்றும் கே ப்ளஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். இப்போது ஒன் ஆஃப் த ஓ நெகட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கக்கூடிய போரான் கூட கோஆர்டினேட் ஆகும் பொழுது இங்கே போரான் நெகட்டிவ் சார்ஜ் பெறும். பொட்டாசியம் வெளியில் கே ப்ளஸ்ஸாக நிற்கும். ஸோ இப்போ இந்த ஸ்பீசிஸ் இங்கே இருக்கக்கூடிய பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் கூட டிரான்ஸ்மெட்டலேஷனில் ஈடுபடும். அப்படி டிரான்ஸ்மெட்டலேஷன் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த இன்டர்மீடியேட் கிடைக்கும். ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வைனைல் குரூப் பெல்லாடியத்துக்கிட்ட வந்துடும். இங்கே இருக்கக்கூடிய அயடோ குரூப் போரான் கிட்ட போயிடும். அப்படி நடக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி ஒரு பை ப்ராடக்ட்டும் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் இதற்கு அடுத்தபடியில் ரிடக்டிவ் எலிமினேஷனில் ஈடுபடும். அப்படி ஈடுபடும் பொழுது நமக்கு ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் மறுபடியும் உருவாகும். அப்படி உருவாகும் பொழுது நமக்கு இந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்ம ப்ராடக்ட் பி.
ஸோ இந்த வினையில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அல்கீனோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. ஸோ முதல்ல வந்து இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஏவோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியை பாருங்கள். ஸோ இந்த சைக்ளோஹெக்சேன் குரூப்பும் இங்கே இருக்கக்கூடிய கேட்டிகால் போரேன் இருக்கக்கூடிய பகுதியும் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் டு ஈச் அதராக இருக்குது. இந்த ரெண்டு குரூப்பும் ட்ரான்ஸ் டு ஈச் அதராக இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல தான் கப்ளிங் நடக்க போகுது இந்த வைனைல் அயோடைடு கூட. அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய இந்த வைனைல் அயோடைடு குரூப் வந்து ட்ரான்ஸாக தான் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ப்ராடக்ட் பிக்கு வருவோம். இங்கே இருக்கக்கூடிய சைக்ளோஹெக்சேன் குரூப் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய வைனைல் பகுதி தான் சேர்ந்துருக்கு. இது ரெண்டுமே எப்படி இருக்குது? ட்ரான்ஸ் டு ஈச் அதராக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய வைனைல் அயோடைடு. ஸோ இந்த அயோடோ குரூப்பும் இங்கே இருக்கக்கூடிய என் பியூட்டைல் குரூப்பும் சிஸ் டு ஈச் அதராக இருக்குது. அப்போ இந்த வினையோட முடிவில் இங்கே வரக்கூடிய இந்த இன்கமிங் குரூப் வந்து நமக்கு சிஸ் ஃபேஷனில் தான் ஆட் ஆகும் இந்த அல்கின் கூட. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் பியை பாருங்கள். ஸோ இந்த குரூப் தான் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய போரான் ஸ்பீசிஸ்லேருந்து வந்த குரூப்பு. ஸோ இதுவும் இந்த என் பியூட்டைல் குரூப்பும் நமக்கு சிஸ் டு ஈச் அதராக இருக்குது. ஸோ இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரி, வாங்க நம்ம கேள்விக்கு போகலாம். ஸோ இதுவரைக்கும் நம்ம விவாதித்ததோட அடிப்படையில் பார்க்கும்போது கீழே கொடுத்துருக்கக்கூடிய விடைகளில் மிகவும் சரியான விடை வந்து நமக்கு ஆப்ஷன் பி தான். உங்களுக்கு இந்த விரிவுரை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற கேள்விகள் அடிக்கடி வரணும் அப்படின்னா வேதியியல் தமிழிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வினையில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.